ஆண்டவரே வானமும் பூமியும் உம்முடையது, இந்த தியேட்டர் யாருதுன்னு தெரியாது, இந்த தியேட்டரை நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா நான் சர்ச் நடத்துவேன், ஏன் இது மூடி கிடக்குதுன்னு தெரியல. சரி. ஆனால் இப்போ ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கு மேனேஜர்கிட்ட சாவியை கொடுத்து போய் திறந்து காட்டினார். மேனேஜர் வந்து திறக்கிறாரு, பாம்புங்க பயங்கரமாக ஓடுது அங்கேயும் இங்கேயும், உள்ள மரமாக வளர்ந்து கிடக்கு. உஷாராதன்ல கேலண்டர் வாக்குத்தத்த அட்டையில் அட்ரஸ் போடணும்ல, எனக்கு தான் அட்ரஸே கிடையாது. நான் விசுவாசத்தில் இந்த அட்ரஸை போட்டேன், வாக்குத்தத்த அட்டையிலே கேலண்டர். சொல்கிறாரு, ஃபாதர் ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, லீகல் ஆக்ஷன் போயிருச்சு, 31ஆம் தேதிக்குள்ள நீங்கள் பணம் கட்டலன்னா நான் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும் சார், கவலைப்படாதீங்க சார், ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், இன்னும் 16 நாள் இருக்கு, ஆண்டவர் அற்புதம் செய்வார் சார். இன்னுங்க நீங்கள் என்ன போய் கவலைப்படாதீங்கன்றீங்க அப்படின்னு. சிமெண்ட் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா, முடியவே முடியாது, மாத கடைசி முடியாது. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காணிக்க வர்ற காணிக்க அப்படியே கூலிக்கு சப்ளையர் கொடுத்துருவேன். வெறும் சில்லறை வச்சு தான், சில்லறை காசு இருக்குல்ல அதை வச்சு தான் நாங்கள் ஃபேமிலி ஓட்டுவோம். கார் வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு. சேனல் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, எவ்வளோ மறைந்திருக்கிற நிறைய தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த சேனலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் எவ்வளோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை அவர் தொடங்கும் போது எவ்வளவு தாழ்மையான சூழ்நிலை, ஆனால் தேவன் இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற எல்லாருமே இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தேவ ஊழியர்கள் அவர்களுடைய சாட்சிகளை கொடுத்துருக்குறாங்க, இந்த சாட்சிகளெல்லாம் கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் காணிக்கையின் மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். இவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் முன் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கலாம் சரி கார் வந்துருச்சு, காருக்கு பெட்ரோல் எப்படி போடுவேன், உனக்கு அவ்வளோ வருமானம் இருக்கா? அப்போ நான் சொன்னேன், கார் கொடுத்தவருக்கு தெரியாதா என்னால் பெட்ரோல் போட முடியுமா முடியாதான்னு தெரியாதா, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்போது ஒரு சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து, எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு புது ஆஃபீஸ் திறந்துருக்கார் பாஸ்டர், ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் ஜாப் பண்ணணும். அப்போ நான் காரில் போகிறேன், அவர்கிட்ட 300 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகே, அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன், அவர் சிஎஸ்சிக்கு போகிறவிட்டு, பாஸ்டர் நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணப்போ நாங்கள்லாம் வந்து பைத்தியக்காரன்னு சொன்னோம். சரி, நான் மாருதி கார் புக் பண்ணி 3 வருஷம் ஆகுதுன்னு எனக்கு கிடைக்கல, சரி, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் 19 மாருதி வேலை கொடுத்துருக்குறாரு, அவர் செகண்ட் ஹேண்ட் அம்பாசிடர் வச்சுருக்காரு. அவர் கேட்டால் எங்கே பெட்ரோல் போடுவீங்கன்னு கேட்டார். நான் ஒரு 3 ஸ்டேஷன் சொன்னேன். உடனே சரி நான் போகிறேன், இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டேபிள் ட்ராவை திறந்தார், ஒரு பஞ்ச் ஆஃப் கூப்பன் எடுத்தார். சரி, கூப்பன் எடுத்து பிளாங்க் கூப்பன்ஸில் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு, பாஸ்டர் இனிமேல் மவுண்ட் ரோட்டில் ஸ்பென்சர் பிளாசா எதிரில் கோகினூர் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு, சரி அங்கே போங்க, ஒவ்வொரு முறையும் காரை கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணுவாங்க, ரீடிங் பாருங்கள், அதை மட்டும் இதில் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கையெழுத்து போட்டு கூப்பனை கொடுத்துருங்க. ஒவ்வொரு முறையும் இவ்வளோ கூப்பன்ஸ். எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? 3 வருஷம் ஒரே ஃபேமிலி கார் டேங்க் ஃபுல் பண்ணாங்க. ஆண்டவர் பெரிய அற்புதமாக பண்ணியிருக்காரு. அற்புதம்லாம் பயங்கரமாக இருக்கு. இந்த 95ஆம் வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் தான் ஓகே நான் சிங்கப்பூர் போகிறேன். சிங்கப்பூர் மலேசியா முடிச்சுட்டு வரேன். ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வந்தார். வந்துட்டு, பாஸ்டர்
ஃபோன் நம்பர் கொடுங்கனாரு. நான் சொன்னேன் பிபி போட்டேன். கீழே ஒரு மார்வாடி கடை இருக்கு, அவங்க நம்பரை கொடுத்து விட்டேன். ஏன் உங்களுக்கு நம்பர் இல்லையா? இல்லை. அப்ளை பண்ணிட்டீங்களா? இல்லை. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து இதில் கையெழுத்து போடுங்கனார். எதுக்குன்னு? போடுங்க பாஸ்டர்னு கையெழுத்து போட்டேன். சரி. ஓஒய்டியில் 8000 ரூபா அந்த காலத்தில். சரி சரி சரி. 91 8000 ரூபா புக் பண்ணி அடுத்து ஒரு வாரத்திலேயே ஃபோன் வந்துருச்சு. அதை விட பியூட்டி என்னன்னா, அவரே 3 வருஷம் ஃபோன் பில்லும் கட்டினார். ஓ ஆமாம். ஓகே ஓகே ஓகே. கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு, ஃப்ரிட்ஜு வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு. இது எதுவுமே லட்சாதிபதி வீட்டில் தான் இருக்கும் அப்போ. ஸோ கர்த்தர் எந்த அளவுக்கு இது இப்போதான் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொன்றுமே ஆண்டவர் இந்த மாதிரி நடத்துதல் தான் உங்களுக்கு இல்லையா? எல்லாமே அற்புதங்களாக கிடைச்ச விஷயங்கள் தான். வச்சு எரிஞ்சிடுச்சு. எரிஞ்சதுக்கு பிறகு திரும்பி கட்டணும். கூட்டம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. சரி. ஏராளமாக வச்சு இடம் பத்தலை. ஞாயிற்றுக்கிழமை காலைல 2வது ஆராதனை ஆரம்பித்தோம். அதே வருஷத்தில் வந்து 4 பிரான்ச் சர்ச் ஆரம்பித்தோம் சென்னையிலேயே. ஓகே ஓகே. ஆனாலும் இடம் பத்தலை. ஸோ அப்படி பெரிய இடம் பார்க்கணுன்னா வசதி இல்லை. அப்போது ஒரு தியேட்டர் மூடி கிடந்துச்சு. சரி. பழனியப்பா தியேட்டர்னு 3 ஏக்கர் அந்த இடம். ஓகே ஓகே. 6 வருஷமாக மூடி கிடந்துச்சு. ஓனர் யார் தெரியாது, சரி. எதுக்கு மூடி கிடக்குதுன்னு தெரியாது. சரி சரி. திடீர்னு ஒரு நாள் தெரிஞ்சு, ஏன் இது மூடி கிடக்குது, ஏன் ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து, சரி, அந்த அந்த ரோட்லேயே நின்று அந்த தியேட்டருக்கு நேராக கை நீட்டி, ஆண்டவரே வானமும் பூமியும் உடையது, இந்த தியேட்டர் யாருதுன்னு தெரியாது, இந்த தியேட்டரை நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா நான் சர்ச் நடத்துவேன், ஏன் இது மூடி கிடக்குதுன்னு தெரியல. சரி. ஆனால் இப்போ ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கு 18 நாள் ஆச்சு. உடனே என்ன பண்ணேன், சர்ச்சில் 21 நாள் உபவாசம். சரி. காலையில் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணணும். அடுத்த நாள்லேருந்து தியேட்டர் திறந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஓகே அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த மேனேஜர் பார்த்து, இந்த ஓனரை பார்க்கணும். எதுக்கு? தியேட்டர் விஷயமா அவர் யாரையும் பார்க்க மாட்டார், வாடகைக்கு கிடையாது, அது கொடுக்கறது இல்லை, அது விஷயமா யாரோடையும் பேச மாட்டார். நிறைய பேர் கேட்டாங்க, இல்லை அப்படின்னு. இல்லை, எனக்கு அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரின்னு கூப்பிட்டு போனாப்புல. 19வது நாள் கூப்பிட்டு போன உடனே அவர் சொன்னார், இல்லை தியேட்டர் கொடுக்கறதில்ல, ஆனால் இங்கே நாங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், அதில் நீங்கள் ஒரு ஃப்ளோர் வாங்கிக்கோங்க. எவ்வளோன்னா 1,10,00,000. அப்போ சர்ச்சுடைய வருமானமே மாதம் 30,000 தான். அப்போ அது இம்பாசிபிள். ஓகே. அப்போது வாடகைன்னா 85,000 ஆகும், அதுவும் முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா நான் தியேட்டர் திறந்து கொடுக்குறேன். அப்போ நான் சொன்னேன், சார் முதல்ல தியேட்டர் திறந்து கொடுங்க, எங்கள் ஜனங்களை நான் மோட்டிவேட் பண்ணணும். சரி. ஒரு 8 வாரம் கொடுங்க, எங்கள் ஜனங்களுக்கு வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸு சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லி நான் அப்புறம் இங்கே இது பண்ணுறேன். 8 வாரம் முடியாது, ஒரு வாரம் தர்றேன் அப்படின்னு. சார் 1 வாரம் தந்தால் எப்படி சார்? பிறகு நான் சரி நாளைக்கு மறுநாள் வாங்க யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு. அது 21வது நாள் கடைசி நாள். நான் சொன்னேன் எங்கள் ஜனங்கிட்ட, நான் போயிட்டு பார்த்துட்டு வர வழி யாரும் ப்ரேயரை முடிக்கக்கூடாது, அவர் உள்ளத்தில் ஆண்டு பேசணும், அவர் கொடுக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் காசும் கொண்டு போனேன். சரி சார், ஒரு 4 வாரமாவது கொடுங்க, நான் வாடகை வேணால் தர்றேன், அட்வான்ஸ் வேணால் தர்றேன், வாடகைலாம் வேணாம், அட்வான்ஸ் எல்லாம் வேணாம். ஆனால் ஒன்று, அதில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி வசதி கிடையாது, சேர்ஸ் கிடையாது, லைட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மேனேஜர்கிட்ட சாவியை கொடுத்து
போய் திறந்து காட்டினார். ம். மேனேஜர் வந்து திறக்கிறாரு, பாம்புங்க பயங்கரமாக ஓடுது அங்கேயும் இங்கேயும். ஐயோ. உள்ள மரமாக வளர்ந்து கிடக்கு. ஆ. சரி, அதை வந்து ஒரு எங்கள் சபையார் முழுக்க ஒரு 100 பேர் இறங்கி ஆ. க்ளீன் பண்ணி ஆ. 2-3 லாரி தண்ணி ஆ. பண்ணி அப்போ கூட க்ளீனாக உள்ளே ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ண உள்ள ஆ. வெளியிலையும் பண்ணேன் சரி. பெயிண்ட். அப்போ எங்கே விசுவாசிங்க ஆ. 4 வாரத்துக்காக பாஸ்ட் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாரு, ஆ. இது என்ன இது? ஆ. நான் சொன்ன 4 வாரமாக இருக்கட்டும், 1 வாரமாக இருக்கட்டும், ம். ஆண்டவர் ஆராதிக்கிற இடம் நீட்டாக க்ளீனாக இருக்கணும். ம். ஏன்னா அது மகிமை வாசம் பண்ணுற இடம். ஓகே, ஓகே. அதனால் பண்ணிட்டு ஜெனரேட்டர் வாடகைக்கு எடுக்கணும், ம். டீசலு, ம். லைட்டு வாடகைக்கு எடுக்கணும், மைக் செட்டு வாடகைக்கு எடுக்கணும், சேர்ஸ் வாடகைக்கு எடுக்கணும். ம். இதெல்லாம் சேர்ந்து 2000வது வருஷத்தில் ம். 3500 ரூபா ஒரு நாளைக்கு. ஆ. 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 காணிக்கை வந்து 3000 ரூபா தான் வரும். ஓ, ஓகே. ஆனால் ஒரு வாரத்துக்கு 3500 ரூபா ம். எடுத்துட்டேன். ம். சரி, ஓகே. அடுத்த நாள் சென்னையில் இருக்கிற ஒரு வெளிநாட்டு பணம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்தாபன தலைவர், ம். எனக்கு நண்பர், ம். அவர் ஃபோன் பண்ணுறார். ம். ஏன்னா டிடி தியேட்டர் வாங்கிட்டியாமே அப்படின்னு. ம். அட பாவிங்கள, ஒரு 4 வாரம் கொடுத்தது. அந்த ஆள் ஸ்கைவாக் ஓனர், ஓகே, ஓகே. அவரு தான் அது. ஆ. 3 ஏக்கர் இடம். ஆ. ஓகே. அப்போ இல்லை அப்போ வாடகையும் இல்லை ஆ. அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்தா. அப்போ கிறிஸ்டியனா அவர் இல்லை, ஆ. ஹிந்து செட்டியார். ஆ. அது எப்படி கொடுத்தாரு? ஆ. கடவுள் தான். ஆனால் ஒரு வசதியும் இல்லை, எல்லாம் வாடகைக்கு எடுக்கணும். ஆ. ஒரு வாரம் 3500 ரூபா ஆகும் ஆ. அப்படின்னு சொன்னான். சரி. ஏ, ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு உனக்கு, 2 வாரம் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்ட்டார். ஆ. ஓகே, ஓகே. இப்போ நான் சர்ச்சில் வந்து சொன்னேன், ஆ. இந்த மாதிரி 2 வாரம் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். சரி. முடிஞ்ச உடனே ஒரு டீச்சர் வந்து 3வது வாரம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ம். இதை இந்த வாடகைக்கு கொடுக்குற அந்த ஆசாமி பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு, உண்மையாகவே கடவுள் உங்களோட இருக்கிறாரு. 3 ஏக்கர் இடம், ம். தியேட்டரு ஃப்ரீயாக வாடகை இல்லாமல் கொடுக்குறது பெரிய அற்புதம். ம். இந்த ரெண்ட்டு கொடுக்குறது, ம். சேரு, மைக் செட் எல்லாத்துக்கும், ம். இதுவும் பெரிய அற்புதம். ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. ம். 4வது வாரம் நான் ஃப்ரீயாக போடுறேன்ட்டார். ஓ. ஆ. ஓகே, ஓகே, ஓகே. ஆனால் 2 வாரம் தான் நான் பண்ணேன். சரி. பக்கத்தில் ஒரு கம்பெனி, அவர் கிறிஸ்துவர், ஊழியம் செய்கிறவர். சரி, சரி. அவர் என்னடா இது தியேட்டரு சர்ச்சு நடத்துகிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்து வந்து என்னை கூப்பிட்டு அனுப்புனார். ஆ. கூப்பிட்டு அனுப்பி எவ்வளோ வாடகை தரீங்கன்னார். எவ்வளோ வாடகை, எவ்வளோ அட்வான்ஸ் இல்லை, வாடகையும் இல்லை. ம். செட்டியார் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரா? ம். அவர் எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டார். ம். அவர் இப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஆமாம். நான் பார்க்குற ஜென்ரேட்டர் எடுக்கிறீங்க, எவ்வளோ டீசல் போடுறீங்க பண்ணுறீங்கன்னு. ம். ஆமாம். சரி, வர்ற சனிக்கிழமையிலேருந்து எங்கள் கம்பெனி கரண்ட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. ம். சனிக்கிழமை சாயந்தரம் எடுத்துக்கிட்டு ம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கங்க ஆ. அப்படின்னு. அவரது. பிரதர் எவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு கேட்குறேன். அதெல்லாம் வேணாம், ஒரு இந்து மனுஷன் இவ்வளோ பெரிய இடத்த உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும்போது ம். நான் வாரம் வாரம் கரண்ட்டு கொடுக்குறதுக்கு என்ன. அப்புறம் என்னாச்சுன்னா 4வது வாரம் அவரை கூப்பிட்டுருந்தோம். ம். சர்ச்சுக்கு வாங்க, உங்களை ப்ளஸ் பண்ணணும், சபையார் எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், வர்றேன்னாரு. ம். அன்றைக்கி நைட்டெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேன். ம். ஆண்டவரே, நாளைக்கு அந்த ஓனர் வராரு, ம். அவரோட நீங்கள் பேசணும், ம். அவரே நான் கேட்காமலே அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ம். அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். சரி. ஆதியாகமம் 28:17 வசனம். ம். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, ம். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல, ம். இது வானத்தின் வாசல் ம். அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தார். ஓகே, ஓகே. உடனே நான் வந்து அது 60 அடி நீட்டு, 5 அடி அகலத்தில் ம். தமிழ் இங்கிலீஷில் பெருசாக எழுதி வெளியில் மாட்டிட்டேன்.
இந்த பழனி பத்தியேற்ற மறைச்சிட்டு அதை மாட்டிட்டேன். போகிறவங்க வர்றவங்களாம் வாசிக்கிட்டோம். திஸ் இஸ் நன் அதர் தன் த ஹவுஸ் ஆஃப் காட், திஸ் கேட் ஆஃப் ஹெவன்னு சொல்லி எழுதி போட்டு அப்புறம் அவருக்கு வந்து பைபிள் பேக் பண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய சீடிங் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். வந்தாருன்னா அவரை ப்ளஸ் பண்ணணும். அன்னைக்கு பாஸ்டர் மோகனை கூப்பிட்டுருந்தேன். சரி. பாஸ்டர் மோகன் அந்த அறிவுரை வரல. அந்த வாரம் முடியுது, 4 வாரம். இப்போ அடுத்த வாரம் எங்கே ஆராதனை எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்கிறாரு. இந்த இதுக்கு ஓனர் பெயரளவில் அவராக இருந்தாலும் சரி, பூமிக்கு வானத்துக்கு ஆண்டவர் தான். ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் வார்த்தை. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அடுத்த வாரம் இங்கேயே வந்துடுங்க சர்ச்சுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி. நான் பணம் சேர அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வரையும் அவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். ஒரு ஷார்ட் பீரியட் இல்லை, கொஞ்ச நாள். ஓகே. அப்போது திரும்பி சார் நான் கரண்ட் எடுத்துக்கிறேன், நான் டெபாசிட் உங்கள் பேர் எடுத்துக்கிறேன், டெபாசிட்டு ஓகேன்ட்டார். அப்புறம் அந்த கிணறு உணர்ந்து அதை நான் புதுப்பிச்சிட்டேன். அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் புதுப்பிச்சிட்டேன். சம்பு ஒன்று புதுப்பிச்சு தண்ணியை வர வச்சு மோட்டர் போட்டு ஆக்கிட்டு அதில் தான் டிஜிஎஸ் தினகரன் வந்தார். மிஸ்ஸஸ் டிஜிஎஸ் தினகரன், ஃபாதர் பெக்மன்ஸ், மோகன் சி லாசரஸ். வாரம் ஒரு பெரிய ஸ்பீக்கரை கூப்பிட்டு எல்லாருக்கும் இது தியேட்டர் சர்ச்சா மாறிடுச்சுன்னு உலகம் முழுசும் போயிடுச்சு. சரி. 4 வாரம் கொடுத்தவர் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். 3 வருஷத்துக்கு வாடகை இல்லாமல். அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து இடிக்க போகிறேன், ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்ட போகிறோம். சரி. அதனால் நீங்கள் எப்போ காலி பண்ணுறீங்க? இங்கே போனாலும் சொல்லுங்கள், நான் காலி பண்ணிடுறேன், எனக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் காலி. நீங்கள் எங்கே போவீங்க? கடவுள் கொடுப்பார் சார், கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு அவரும் நிறைய இடத்த எனக்காக பார்த்தார். கடைசியாக இடமே கிடைக்கல. இப்போ ஸ்கைவாக் இருக்கு பாருங்க. அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு பாழடைஞ்ச ஒரு ஃபேக்ட்ரி, நல்லா துர்நாற்றம், கண்ட அசிங்கங்கள் இருந்துச்சு. அது அந்த மேனேஜர் கொண்டு வந்து காட்டுறாரு, இதுதான். பரவாயில்ல, 8 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை சரி பண்ணாலும் துர்நாற்றம், கொசு தொல்லை. அதனால் என்ன பண்ணேன்னாக்கா ஏசி பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷன் சர்ச் இன் சென்னை. ஓகே. ஃபேக்ட்ரி தான் இது பண்ணி, ஃபேக்ட்ரி க்ளீன் பண்ணி, ஃபால் சீலிங் போட்டு ஏசி பண்ணி, சாம்சந்தத்தை கூப்பிட்டு டெடிகேட் பண்ணி, அங்கே 2003 வருஷம், 2000வது வருஷம் அங்கே 2003. அப்போது வந்தாச்சுது. ஸோ அப்போது ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? அப்போ ஃபுல்லாக அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர். ஓகே. பயங்கர வேகமாக வளருது சர்ச்சு. இத்தனைக்கும் அங்கே இருக்கும்போது நாங்கள் இடம் பார்க்குறோம். அப்போ இவர் சொல்கிறாரு, அப்போ இங்கே பெரிய அருண் ஹோட்டல்னு பெரிய ஹோட்டல், அதுக்கு பின்னாடி தான் அந்த எங்கள் சர்ச்சு. சரி. இப்போ அந்த அருண் ஹோட்டல் இடிக்க போகிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறவனெல்லாம் சொல்கிறானுங்க, ஃபாதர் நீங்கள் இப்போ தான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் காலி பண்ணிடாதீங்க, நாங்கள் 20 வருஷம் 25 வருஷம் இருக்கிறோம், நீங்கள் டைம் கேளுங்க. நான் சொன்னேன், நான் கேட்க மாட்டேன். அவர் எனக்கு 3 வருஷம் தியேட்டர் ஃப்ரீயாக கொடுத்தாரு, அதுக்கு வாழணும். அப்போ அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்களாம், நீ சர்ச்சைக்கு கொடுத்துட்டியே, எப்படி காலி பண்ணுவ? அதுவும் இவ்வளோ ஜனங்க வர்றாங்களே, எப்படி காலி பண்ணுவேன்னு அதையும் சொல்லுவார். எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, சார் நான் அப்படி கிடையாது, 15 நாள் டைம் கொடு. அந்த சொன்ன மாதிரி நான் காலி பண்ண உடனே அது ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு அவர். சரி. அவர் எனக்கு எப்படியா உதவி செய்யணும்னு. அப்போ இந்த ஃபேக்ட்ரி ஷெட்டை கொடுத்தாரு. இப்போது 2004 வருஷம் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, பிளான் எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு, 150 கோடி 200 கோடிக்கு இந்த
மால் கட்டுறோம், ம் டெமாலிஷன் ஆர்டர்லாம் வாங்கிட்டு இப்போ ஃபாதர், சரி எல்லாரும் உங்களை தான் சொல்கிறாங்க, நீங்கள் காலி பண்ணால் நீங்கள் காலி பண்ணுறப்போ பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. சரி அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் 25 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கேட்குறாங்க. சரி உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டேன். அப்போது நான் சொன்னேன், ஒரு காசு கூட எனக்கு வேணாம் சார், நான் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், 15 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் காலி பண்ணிக்கிறேன். சரி. அவர் சொன்னார், உங்களுக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் வருது ஆகிட்டு, கிறிஸ்மஸ் 25ஆந்தேதி 26ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை சார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிடறோம். சரி. அதுக்கப்புறம் கரெக்டாக 26 ஆராதனை முடித்த உடனே டிசம்பர் 26, 2004 முடித்த உடனே புல்டோசரை வச்சு அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு காலி பண்ணாங்க. இருந்து எல்லாத்தையும் இடிச்சிட்டார். இடிக்கும்போது என்ன சொன்னால், பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியுடைய ட்ரெஸ்ஸு ஓடு என்னென்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிட்டார். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம். சரி, இப்போது எங்களுக்கு எங்கே போகிறது தெரியல, இடம் இல்லை. மைக் செட்டு, மியூசிக் செட்டு, ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது, எங்கே கொண்டு போகிறது தெரியல. எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு மைதானமாக்கிட்டார். அடுத்து 1ஆந்தேதி 26ஆந்தேதி 1ஆந்தேதி புது வருஷ ஆராதனை, 31ஆந்தேதிக்கு 2ஆந்தேதி சண்டே. அப்போ நான் கேட்டேன், சார் இங்கேயே ஷாமியானா போட்டு நடத்திக்கிட்டோமா? நடத்திக்கிங்கன்னார். ஷாமியானா போட்டு டெம்பரரி டாய்லெட் பாத்ரூம் போட்டு, அப்போ அங்கே இருக்கும்போது அதிகாலை ஜபம் முடிச்சுட்டு நேராக வந்து இந்த இடத்த பார்த்து ஒரு 20 பேர் கை நீட்டி ஜபம் பண்ணுவோம். அதிகாலை 5லேருந்து 6 முடிச்சுட்டு இங்கே வந்து நின்று ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த ஓனருக்கு தெரியாது. அப்போ ஓனர்கிட்ட வந்து கேட்டால், இது 2 லட்சம் 2 கோடினார். 5 கிரவுண்ட் இடம், பாழடைஞ்ச கட்டடம். எப்போ 2004. ஓகே ஓகே. அப்போ அவ்வளோ பணம், அது பெரிய பணம் அப்போ. ஆமாம் ஆமாம். ஆனாலும் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானா அந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி, புது வருஷ ஆராதனையில் கேலண்டர் வாக்குத்தத்த அட்டையில் அட்ரஸ் போடணும்ல. எனக்கு தான் அட்ரஸே கிடையாது. நான் விசுவாசத்தில் இந்த அட்ரஸை போட்டேன். வாக்குத்தத்த அட்டையிலே கேலண்டர் ஏதாவது ஒரு அட்ரஸ் போடணும். இந்த அட்ரஸை போட்டு புது வருஷ ஆராதனை வாக்குத்தத்தம் முடிஞ்சு செய்தி கொடுத்து முடிச்ச பிற்பாடு எல்லாரும் கேலண்டர் வாக்குத்தத்த அட்டை வாங்குறாங்க. 2 பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஃபஸ்ட் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது? அது இருக்கு பாருங்க, அங்கே இதில் ஆப்போசிட்டில் அங்கே இருக்கு பாருங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா பாஸ்டர்? இல்லை. அப்புறம் அட்ரஸ் போட்டிருக்கீங்க பாஸ்டர்? விசுவாசத்தை போட்டிருக்கிறேன். Those who can see the invisible, they can do the impossible. காணக்கூடாததை பார்க்கிறவன் யாராலும் செய்ய முடியாததை செய்து முடிப்பான். Those who can see the invisible, they can do the impossible. 2ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இங்கேருந்து பார்க்குறாரு இந்த ஓனர். திடீர்னு வர்றாரு, என்ன ஃபாதர்? அப்போ சேரெல்லாம் ஒரு தார்பாய் போட்டு மூடி வச்சுருக்கோம். என்ன இது இப்படி மூடி வச்சுருக்கீங்க? அப்போ மைக் செட்டெல்லாம் ஒரு விசுவாசி வீட்டில், ஏசியெல்லாம் ஒரு விசுவாசி வீட்டில், நம்ம அதெல்லாம் கலட்டணும். ஓகே, எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். அப்போ அவர் சொன்னார், இப்படி போட்டு வச்சுருக்கீங்களே, தேவைன்னா எங்கள் கட்டடம் காலியாக தான் இருக்குது, பாழடைஞ்சு போன ஃபேக்ட்ரி இது, இதில் வேணால் வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னாரு. நான் கேட்காமலே, காலியாக இருக்குது, நீங்கள் சேரெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னா. சரி சொல்லிவிட்டு, ஓகே எனக்கு ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், கிடைக்குமான்னார். உடனே நான் கொடுத்தேன். சரி. கொடுத்துட்டு திரும்பி வந்தார். வந்தாருன்னா ஒரு 9ஆந்தேதி போல் வந்தார். ஞாயிற்றுக்கிழமை 9ஆந்தேதி. ஃபாதர் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 1.5 லட்சம் வேணும் அப்படின்னாரு. சரி கொடுத்தேன். கொடுத்துட்டு
நான் சொன்னேன், சார் உங்கள் பில்டிங் காலியாக தானே சார் இருக்குது, ம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திக்கிட்டுமா, ம் நடத்திங்கன்ட்டார். ஓ கேட்டவுடனே 14ஆம் தேதி 15ஆம் தேதி ஃபாஸ்டர் சாம்சுந்தரத்தை வர வச்சு சரி டெடிகேட் பண்ணி, அதுக்கு முன்னாடி எங்கள் விசுவாசிகளை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒட்டனை வச்சு மேடும் பள்ளத்தெல்லாம் சமப்படுத்தி உள்ளே ஒயிட் வாஷ் பண்ணி சர்ச்சு 1ஆம் தேதி விசுவாசமாக அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ணேன். 16ஆம் தேதி இது உள்ளே வந்துட்டோம். அப்போ இது விலை பேசலாம். விலை பேசும்போது 2 கோடி சொல்கிறாரு. பேங்க்கில் போய் கேட்குறேன். பேங்க்கு சொல்கிறாங்க சர்ச்சைக்கெல்லாம் தரமாட்டோம். ஆனால் இது 4 வருஷமாக வாங்குறதுக்கு ஆள் இல்லை, பேங்க்கில் தான் இருக்குது. சரி சரி வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நான் ரீஜனல் மேனேஜர்கிட்ட என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார். அவர்கிட்ட போனேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி என் சாட்சியெல்லாம் சொல்கிறேன். சரி சொன்ன உடனே அவர் ரோமன் கேத்தலிக் ரீஜனல் மேனேஜர். சரி நீங்கள் வந்து ஏஜிஎம்மை போய் பாருங்கள், அந்த பேங்க்கு பிரான்ச் ஏஜிஎம்மை போய் பாருங்கன்றார். சரி சரி ஏஜிஎம்மை பார்க்க வந்தேன், மோகன். இப்போ அவர் சொன்னேன், சார் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த இடத்துக்கு, உங்களுக்கு ஒன்றும் ப்ரூஃப் இல்லையே. சரி இது வாங்குறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொண்டு வாங்க, ப்ரொஜெக்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு ப்ராஜெக்ட்டு. அவர்கிட்ட சொன்னால் அவர் 2 ப்ராஜெக்ட் போட்டார். போட்டுட்டு கொடுத்தாரு. கொண்டு போய் கொடுத்தாச்சு. கொண்டு போய் கொடுத்து அங்கே ஹெட் ஆஃபீஸ் அனுப்புகிறாங்க. ரிஜெக்டட் ஆகிடுச்சு லோன். சரி ஓகே. நான் சொல்கிறேன் இதுக்கு திரும்பி கொடுக்கணுன்னா என்ன. அப்போ அவர் சொல்கிறாரு, கொலாட்ரல் இருக்குதா, இதுக்கு கொலாட்ரல் இருக்குதா, எவ்வளோ வேணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் ஹையர் இன்கம் குரூப் இருக்காங்க, சரி என்ஜினியர்ஸு பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கோப்ளிகண்ட்டாக வருவாங்களா, வருவாங்க அப்படின்னு ஒரு 15-20 பேர் கோப்ளிகண்ட். பிறகு எவ்வளோ வேணும் உங்களுக்கு, 1.5 கோடி லோனு, 3 கோடிக்கு வந்து கொலாட்டல் வேணும், தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சர்ச்சு ட்ரஸ்டி ஒருத்தருது. அப்புறம் என் சிஸ்டர்ஸு, எங்கள் அம்மா பேரில் உள்ளது, என் பேரில் உள்ளது, என் ஒய்ஃப் பேரில் உள்ளது எல்லாத்தையும் கொலாட்டலாக கொடுத்தோம். சரி கொடுத்த உடனே சாங்ஷன் ஆயிடுச்சு. 2005 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஜனவரி 16 உள்ள வந்துட்டோம். கடவுளுடைய கிருபினால 2000 அப்போ இது வந்து ஒரு இந்த ஃபேக்டரி அப்படி இதாகவே இருந்திருக்கும். பழைய பில்டிங். சரி 18 அடி ஹைட் சீலிங். ஓ சரி. நான் நடுவில் ஒரு ஸ்லாபை போட்டு அதை கீழே மேலே ஆக்கிட்டேன். சரி சரி. அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து கொஞ்சம் வாடகை விட்டுருந்தோம். என்கிட்ட இனிஷியல் பேமெண்ட்டுக்கு பணம் இல்லை. அந்த 15 லட்சம் அதான் அதை வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்கு. இவர்கிட்ட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 40 லட்சம் கொடுத்தாச்சு. இப்போ தேவை வந்து இன்னும் 1.60 தேவை. 1.50 ரிலீஸ், 1.75க்கு சாங்ஷன், 1.25 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1.25 இது ஒரு 40, 1.65 இன்னும் வந்து 35 லட்சம் வேணும். 45 லட்சம் வேணும். சரி சரி பிரதர், எனக்கு இன்னைக்கு ஆச்சரியமாக இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. மே மாதம் 25ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு வந்துட்டோம். இப்போ இது டெவலப் பண்ணுறேன்னா, ஆனால் இஎம்ஐ கட்ட முடியல. இஎம்ஐ கட்ட முடியல. அப்படி சேர்ந்து வந்து 17,35,000 அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு.
அவுட்ஸ்டாண்டிங் ஆன உடனே ம். அவங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஐயோ! ஸோ 2005ல வாங்குறீங்க. இது 2008ல 2008ல இது மாரி. ஓகே, ஓகே. 2008ல ம். அப்போ என்பிஎஃப் ஆயிடுச்சு. ம். என்னடா பண்றதுன்னா, ம். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாதீங்க ம். நான் பேப்பர்ல ஆடு கொடுத்தேன், இந்த இடம் விற்பனைக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ம். 2008ஆம் வருஷம் ம். நான் வந்து இது சேல்னு போட்டேன் நியூ பேப்பர்ல. ஆ. இதை பாருங்க, நான் சேல் பண்ணி உங்களுக்கு பணத்தை கட்டிடுறேன், ஓ, இந்த பில்டிங். நீங்க லீகல் ஆக்ஷன் எடுக்காதீங்க. ஓ. ஏன்னா நிறைய பேர் கொலாட்டர் கொடுத்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போகும், எல்லாத்துக்கும் போய் ஹெட் ஆஃபீஸ் ஆமா, எல்லாம் ஒருத்தருக்கு இதா வாங்கல. ஹெட் ஆஃபீஸ் தான் அனுப்பிட்டாங்க. சரி, சரி, சரி. அதெல்லாம் இந்த கொலாட்டரல் கோப்ளிகன் போட்ட ஹையர் இன்கம் குரூப் எல்லாம் சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. ஓ. ஆக்சுவலாக பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனை வராதுன்னு. டக்குன்னு இந்த இது பண்ண முடியலன்னு அது நோட்டீஸ் அனுப்புனதுக்கு கொஞ்சம் நான் சொன்னேன், நான் வித்து கொடுக்குறது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது. அதில் ஒரு மனுஷன் எழுப்பி எங்கள் சிஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு பேங்க் வந்து சர்ச்சையை ஏலம் விடாது, நம்ம சொத்துங்களை தான் ஏலம் விடும். ஓ, அப்படி சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி எங்கள் சிஸ்டர்ஸே வந்து எங்கள் பத்திரத்தை கொடு கேட்க ஆரம்பிச்சு. அப்போ பத்திரத்தை கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்ச பிறகு நான் இருந்த வீடை வித்துட்டேன், காரு வித்தேன், பைக்கு வித்தேன், சைக்கிளையும் வித்துட்டேன், பிள்ளைங்களுடைய வாட்ச் முதல்ல வித்தாச்சு. வித்து அவங்க தான் ரிலீஸ் பண்றீங்க அப்படியா? அந்த டாக்குமெண்ட்டுகளை ரிலீஸ் பண்றேன். 2008 மார்ச் 31க்குள்ள பணம் கட்டலன்னா, 17,35,000 கட்டலன்னா ஏலத்துக்கு வந்துடும். நான் சொல்றேன், அவர் 15ஆம் தேதி கூப்பிட்டு சொல்றாரு, ஃபாதர் ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுத்து சொல்லிட்டாங்க, லீகல் ஆக்ஷன் போயிருச்சு, 31ஆம் தேதிக்குள்ள நீங்கள் பணம் கட்டலன்னா நான் உங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணும் சார், கவலைப்படாதீங்க சார், ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், இன்னும் 16 நாள் இருக்கு, ஆண்டவர் அற்புதம் செய்வார் சார். இன்னும் நீங்க என்ன போய் கவலைப்படாதீங்கன்றீங்க அப்படின்னு. சார் நான் சொல்றேன் சார், கடவுள் கொடுத்த இடம், ஊழியம் கடவுளுடையது, கைவிட மாட்டார். திரும்பி 25ஆம் தேதி போகிறோம். 25 ஃபாதர் இன்னும் 6 நாள் தான் இருக்கு, நீங்கள் பாட்டு இப்படி இருக்கீங்க இப்படி சார், 6 நாள் எங்கள் ஆண்டவரில் 6000 அற்புதம் செய்ய முடியும், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, இந்த பாருங்க பேப்பரில் ஆடு கொடுத்துருக்காங்க. அப்போது 25ஆம் தேதி போச்சு. 31ஆம் தேதி திங்கக்கிழமை, மார்ச் 31 லீவு, திங்கக்கிழமை லீவு, 30ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி, 28ஆம் தேதி ஒரு மனுஷன், ஒரு இந்து மனுஷன், நீங்க ஏன் சர்ச்சை விற்க போறீங்களாமே? ஆமா, எதுக்கு? பேங்க்கு பணம் கட்ட என்பிஎஃப் எவ்வளோ? 17,35,000. அப்ப 17,35,000 இருந்தாக்க விற்க மாட்டீங்க அப்படித்தானே? ஆமா. மறுநாள் 20 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ஓகே, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேணாம், எப்படி திருப்பி கொடுக்குறது? முதல்ல உங்கள் கடனெல்லாம் அடைச்சி முடிங்க, அப்புறம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அது யாரே தெரியாத கடனை அடைச்சி முடிச்சுட்டு அவரை தேடி போகிறேன், அவர் இல்லை. இல்லைன்னா அவர் சொன்ன அட்ரஸில் இல்லை இல்லையா? ஆமாம் இருங்க, அவரோட அந்த வீட்டை விற்றுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காரு. கான்டாக்டே பண்ணல, உயிரோடு இருக்காருன்னே தெரியாது. தேவதூதன் மாதிரி இங்கேதான் இங்க இருந்தவரா? சரி சரி சரி. சர்ச்சுக்கு எப்படியா வர்றவரா இல்லை கடவுள் அனுப்பிச்சாரு. ஆமாம், கொண்டு போய் நான் பணம் கட்டுறேன், அந்த ஏஜிஎம் எழுந்திருச்சு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. கடவுள் உண்மையிலேயே கடவுள் உங்களோட இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பட் ஆனா அந்த நெருக்கம் இருக்கும், அந்த நெருக்கம் இருந்திருக்கும்ல சொந்தக்காரங்க எல்லாருமே. ஆனா எப்ப இப்படி கூலா தான் இருந்தீங்களா? இல்லை, கூலா தான் இருந்தோம். வாரம் ஆறாம் நடத்தினா பிரசங்கம் பண்ணா அதை எல்லாரும் கேட்பாங்க. சரி சரி. இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ பிரச்சனை, எப்படி ஆறாம் நடத்துறீங்க, எப்படி சூப்பர் மெசேஜ் கொடுக்குறீங்க எப்படி அப்படின்னு. சபை ஆவியானவர், சபை கர்த்தருடையது. ஆனா நான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன்.
பாடுகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன், ம். பாடுகள் என்னை கண்டு ஓடும் வரை ஓய மாட்டேன். ம். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அது என் மேலே விழாது. ஆமென், ஆமென். ஏன்னா ஆண்டவர் என்னோட இருக்காரு. ம். ஆமென். இது என் சொத்தையெல்லாம் விற்று சர்ச்சு பேரில் வாங்கியிருக்கேன். ம். ஆமென். என்னுடைய சொந்த சொத்து கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆண்டவர் உதவி செஞ்சா இருக்க போறேன் நான். ம். இத்தனைக்கும் சீனியர் லீடர்ஸ் ஆஃப் த சிட்டி எல்லாம் இது வித்துட்டு கடன் அடைச்சிட்டு உள்ளுக்கு போய் இதே அளவுக்கு லேண்ட் வாங்கிக்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க. ஓ. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, ம். இது என்னுடைய ஆலோசனை இல்லைன்னாரு. ம். தெளிவாக சொன்னார் ஆண்டவர், ம். இது என்னோட ஆலோசனை இல்லைன்னாரு. ம். ஆ. அது முடிச்சிட்டோம். கீழே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி. அப்படியே டெவலப் பண்ணுறோம். ஆ. இடிச்சிட்டு ம். டெவலப் பண்ணும்போது மேஸ்திரி வந்து சொல்கிறாரு, ம். அப்போ இது 2005 5 கடைசி டிசம்பர்லேருந்து கட்ட ஆரம்பித்தோம். சரி. அப்போ 100 ரூபா தான் சிமெண்ட் பேகு. சரி. கொத்தனார் கூலிக்கு 200 ரூபா தான். ம். 200 ரூபா கொத்தனார் கூலி, 100 ரூபா பெரியாள் கூலி, 50 ரூபா சித்தாள் கூலி. சரி. அப்போது மண் இருக்குது, கம்பி இருக்குது, ஜல்லி இருக்குது, சிமெண்ட் இல்லை. ம். அப்போ எதிரில் இந்த பில்டிங் வந்து 24 ஹவர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 3 ஷிஃப்ட்டு. ஓ. 2 பஸ்ஸில் வந்து இறக்குவாங்க, எடுத்துட்டு போவாங்க. சரி, 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 சரி. ஒரு குறிப்பிட்ட ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ம். ம். அந்த மேஸ்திரி சொல்கிறாரு, ஃபாதர் 100 மூட்டை சிமெண்ட் இருந்துச்சுன்னா ம். இந்த கம்பி ஜல்லி மண்ணுக்கு போதும், ஒரு 100 மூட்டை சிமெண்ட் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. ம். முடியவே முடியாது, மாத கடைசி ம். முடியாது. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காணிக்க வர்ற காணிக்க அப்படியே கூலிக்கு சப்ளையர் கொடுத்துருவேன். ம். வெறும் சில்லறை வச்சு தான், சில்லறை காசு இருக்குல்ல அதை வச்சு தான் நாங்கள் ஃபேமிலி ஓட்டுவோம். ஆ. கார் வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு. ஆ. பஸ்ஸுலேயும் ஆட்டோலேயும் விசுவாசிக்கிட்ட காரு பைக்கு வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ம். அப்போ அந்த மேஸ்திரி சொல்கிறாரு, ம். ஆட்கள் திருவண்ணாமலைக்கு போனாங்கன்னா திரும்பி வர கஷ்டம், கேங் ஆட்கள் ஒரு 100 மூட்டை வாங்கி கொடுங்க. இல்லை முடியாது, போட்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் எவ்வளோ சொன்னார், இதுக்கு மேலே கடன் வாங்கின கடனை கொடுக்க முடியல, ம். டென்ஷன், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. அப்போது திங்கட்கிழமை காலையில் இப்போ சர்ச் இருக்குது இல்லைங்களா, இது மொட்டை மாடி. சரி. இப்போ சர்ச் இருக்குது. ஆமாம், ஆமாம், ஆமாம். அதில் காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து அப்படி நடந்து சத்தமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ எதிரில் வேலை நடக்க தெரியும். ஆ. அப்போது பஸ்ஸு வந்து ஆட்களை இறக்கி விட்டு ஷிஃப்ட்டு ஏற்றிட்டு போகுது. ம். அப்போது அது பார்த்தோன்னையும் எனக்கு ஒரு அழுகை ஆயிடுச்சு. ம். ஒரு செட்டியார், ஒரு மாலு ம். நான் ஸ்டாப்பாக நடக்குது. ம். ஆண்டவருடைய வீடு 100 மூட்டை சிமெண்ட் இல்லாமல் நிற்கிது ஆ. அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவமா, ஆண்டவரே ம். இந்த பாருங்க, மால் நான் ஸ்டாப்பாக நடக்குது, 24 ஹவர்ஸ் வேலை நடக்குது, ம். உம்முடைய வீடு 100 மூட்டை சிமெண்ட் இல்லாமல் நிற்குதே, ம். நீங்கள் செட்டியாரை விட ஏழை ஆண்டவரேன்னு கேட்டேன். ம். செட்டியார் உங்களை விட பணக்காரரா, ஆ. உங்கள் வீடு 100 மூட்டை சிமெண்ட் இல்லாமல் நிற்குதுன்னு ஒவ்வொன்றும் அழுதேன். சரி. முடிச்சுட்டு போயிட்டேன். ம். கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும். ம். எங்கள் அக்கௌண்டன்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் வெளியில் என் ஃப்ரெண்டு வீட்டை இருக்கேன். ம். பாஸ்டர் சிமெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு. நாங்கள் வந்து டிடி எடுத்து மெட்ராஸ் சிமெண்ட்ஸுக்கு அனுப்புவோம். ஓகே, ஓகே. ராம்கோ சிமெண்ட்ஸுக்கு. ஆ. அவங்க வந்து அப்படியே ஹாட்டாக அங்கே கம்பெனிலேருந்து டைரெக்டாக வரும். ம். டிடி எடுத்து அனுப்புவோம். ம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாமல் நான் எப்படி கொடுப்பேன். ம். ஸோ நான் ஆர்டர் கொடுக்கல. இல்லை, ம். 2 லாரி சிமெண்ட் வந்து வாசலில் நிற்குது, ம். நான் ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். ம். அப்புறம் சொல்கிறாரு, அட்ரஸ் நம்ம அட்ரஸ் பாஸ்டர், ம். ஆனால் சேகர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ம். அதான். அப்போ நான் இல்லை சார், அவர் டிரைவர்கிட்ட இல்லைப்பா, எங்கள் பாஸ்டர் ஆர்டர் கொடுக்கலையா, ம். திரும்பிட்டு போங்கன்றாரு. ம். டிரைவர் வந்து அனுப்புறதுக்கு ஃபோன் பண்ணுறான். ம். என்ன சார், இந்த சர்ச்சுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ம். அவங்க ஆர்டர் கொடுக்கலையாமே. ம். யோ சர்ச்சுக்கு தான், நீ அங்கேயே ஏரியா,
ம் இருன்ட்டு அவரு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு ம் அனுப்ப சொன்னவருக்கு. என்ன சார் நீங்கள் அனுப்ப சொன்னீங்க, அனுப்புனா அங்கே இறக்கிட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு இல்லைங்கிறாங்களே. ம் இல்லை இல்லை, அங்கே தான் நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி ம் நான் சொல்லலை, அங்கே வெயிட் பண்ணணும்னு இன்னொரு ஃபோன் வருது எனக்கு. சரி சரி டிடி நான் தான், என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர், சரி 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 அவருக்கு வெளிநாட்டு பணமெல்லாம் வருது. ஆ, அவர் சொல்கிறாரு, டிடி ம் நான் தான் ம் உன் சர்ச்சு கட்டுறதுக்கு சிமெண்ட் அனுப்பியிருக்கிறேன். நான் சொன்னேன், எதுக்கு நீங்கள் அனுப்பி, என்ன விஷயம்? காலையில் நான் ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ம் ஆண்டவர் சொன்னார் நீ சர்ச்சு கட்டுறதுக்கு 300 மூட்டை சிமெண்ட் அனுப்ப சொன்னார். ம் எத்தனை மணி இருக்கும்னு? ம் 6:30 மணி இருக்கும்னாரு. இந்த 6:30 மணிக்கு தான் இங்கே செட்டியாரோட ஏழையான்னு கேட்டேன். ம் ஓகே ஓகே தேவை 100 மூட்டை, ஆ 300 மூட்டை சிமெண்ட் அனுப்புனா. ஆ பா பெரிய பயங்கர பிரமிப்பா இருக்கு ஆர்டர் பண்றதெல்லாம். யோபு 37:5 அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும் ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார், So, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீங்க செய்கிறார். ஒரு எமோஷனலா பேசும்போது ஆண்டவர் பெரிய காரியம் இப்படிதான் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. ஆமென் ஆமென். ஸோ அப்போ அதுலேருந்து அப்படியே ஆமா, ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் அப்படி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ம் 1 மாதம் முன்னாடியே ம் லோனை க்ளோஸ் பண்ணேன். ஓ ஓ லோனுக்கு முடியறதுக்கு 1 மாதம் முன்னாடியே. டென்யூர் முடியறதுக்கு 1 மாதம் முன்னாடி. ஓகே. பட் உங்களுடைய அந்த டிரான்ஸ்பரண்ட் அது ரொம்ப ரொம்ப வியக்க வைக்கிறது. நீங்கள் இந்த என்கிட்ட கூட இப்போ இந்த காட்டுறீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாதம் எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் பார்த்ததில்ல, யாரும் இப்படி எனக்கு காட்டினதில்லை. இது வந்து டிரான்ஸ்பரண்டாக சர்ச்சில் இப்படி மாதம் எவ்வளோ வருதுங்கிறது. இந்த வந்து இப்போ சர்ச்சு ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்ச உடனேயும் ஆ ஒரு 6 பேர் வந்து ஆ காணிக்கை ஆஃபீஸ் போய் எண்ணுவாங்க, எண்ணிட்டு கையெழுத்து போடணும். ஓ ஓ ஓகே ஓகே. நான் தொட மாட்டேன். சரி. காணிக்கை டினாமினேஷன் வயசு எண்ணி ஆ எழுதி கீழே கையெழுத்து பண்ணணும். ஆ தசம்பா கவரம் நான் தான் பிரிப்பேன், ஆ அதுவும் அந்த 6 பேரும் சேர்ந்து எண்ணுவாங்க. ஆ ஓகே. இல்லை எனக்கு என்னென்னா நீங்கள் எல்லாமே வெளிப்படைய ஆஃபரிங், டைத்து, பில்டிங் ஃபண்டு, பர்சனலாக வர்றதை கூட போட்டிருக்கீங்க. ஆன்லைனில் வர்றது, மிஷினரிக்குன்னு கொடுக்கறது, டோட்டலாக ஒரு அமௌண்ட், பில்டிங் ஃபண்டு எல்லாமே சேர்த்து ஒரு மாதம் டோட்டல் அமௌண்ட் இதுணும். ஸோ இது வர்றதுன்னா இது செலவுகளையும் நீங்கள் எல்லாம் ஆடிட்டிங். இது முதல்தே ஒரு டிரான்ஸ்பரண்டாக அப்படியே அப்படியே பழைய முதல்ல இருந்து 10 ரூபா கொடுத்தா கூட எழுதி வைப்பேன். பிரான்ச் சர்ச்சு மெட்ராஸில், கோயம்பேடு, சிந்தாரிப்பேட்டை, புளியந்தோப்பு, பெருமா, இந்த 4 பிரான்ச் சர்ச்சும் தசம்பா காணிக்கை இங்கே தான் வரும். ஓ ஓகே ஓகே. அது என்னுடைய என்னுடைய மேற்பார்வையில் இருக்குது. பட் என்கிட்ட கொடுப்பாங்க, அதனுடைய செலவெல்லாம் நான் தான். வார காணிக்கை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. அது கூட தனி ஸ்டேட்மெண்ட். அப்படியா சார்? மினிஸ்ட்ரி வர ஆஃபரிங்கில் வேற மினிஸ்ட்ரிக்கும் அப்படி ஏதாவது கொடுக்குறோம்ல, அது பர்சன்டேஜ் கணக்கு அப்படி வச்சுப்பீங்களா? அப்படி இல்லை இல்லைங்க. இப்போ அது கூடூரில் ஒரு பாஸ்ட், அவரு நமக்கு சம்மந்தமே இல்லாத. சரி சரி சரி. இந்த மாதிரி சுவரு ஒரு சாக்கு பையில் இருக்கிறத பார்த்து நான் மச்சு பாவப்பட்ட வீட்டில் மார்பிளில் ஏசியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி இங்கேருந்து ஒரு 6000 ரூபாய்க்கு டீசல் பெட்ரோல் போட்டு போயிட்டு பார்த்துட்டு உடனே ஒரு விசுவாசி அனுப்பி காசு கொடுத்து 1.5 லட்சம் கொடுத்துருச்சு. கல், சிமெண்ட்டு, மண்ணெல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே வேலை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வர திங்கக்கிழமை போகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு காணிக்கை எடுப்போம் அந்த வீட்டுக்கு. அதை எடுத்துக்கிட்டு திங்கக்கிழமை நான் போகிறேன், நேராக பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100 பைக்கு 100 பைக்குக்கு மேலே வாங்கி வெளியே ஊழியக்காரன், 4 காரு, 4 காரு. ஓகே. சைக்கிள் கணக்கு இல்லாத. உங்களை உண்மையாக கர்த்தரை அழைச்சிருப்பாருந்தா அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த பில்டிங்கில் வந்து 20% கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கள் விசுவாசிகளே ஹெல்ப் பண்ணாங்க. ஓ சரி சரி சரி. 6 முடியும், வாலிபர்லாம் இருங்க, ஒரு 3000 கல்ல 3வது மாடிக்கு ஏற்றணும் ஓ அப்படின்னு சொல்லிட்டா போதும். எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வரிசையாக ஒரு 50 பேர் நின்று 3000 கல்ல மேலே ஏற்றுருவாங்க. 2008 இந்த அற்புதம் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம்.
அப்புறம் தான் இங்கே வந்து இது பண்ணிட்டோம். சரி சரி ஓகே 2015 அக்கௌண்ட்டை ஆ க்ளோஸ் பண்ணியாச்சுது. சரி சரி அது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வாங்கினோம். ஓகே ஓகே பின்னாடி இடத்த வாங்கி இதை டெவலப் பண்ணோம். ஃபுல்லாக டெவலப் ஓகே அப்புறம் இந்த பிளான் எடுத்து பிளான் வந்து எனக்கு ஆர்கிடெக்சர் பிளான் கிடையாது, ஆவியான கொடுத்த பிளான் தான். ஓ எனக்கு வந்து வெளிநாடு போகும்போது பார்த்து நம்ம நாட்டில் சர்ச் இப்படி இருக்கணும், எல்இடி ஸ்க்ரீன்லாம் ஒரே விசுவாஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே 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 எனக்கு எல்இடி ஸ்க்ரீனும் சென்னையில் யாருக்கிட்டையுமே எல்இடி இல்லாத போய் எங்கள் சர்ச்சில் போட்டோம். ஆமாம் ஆனால் எந்த விளம்பரமும் பண்ணல. ஏசி ஃபஸ்ட்டு எல்இடி நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏசி வந்து ஃபஸ்ட்டு. இங்கே ஏசி இப்போ 65 டன் ஏசி இது ஜெனரேட்டர். இப்போ வந்து கரண்ட் பில்லு மட்டும் 1,30,000 ரூபா வரும். ஆமாம் வாரம் 6,000 ரூபாய் டீசலு. Glory to God. இப்போ மெயின்டெனன்ஸு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா மெயின்டெனன்ஸு. ஓ ஓகே 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 இது இல்லாமல் மிஷினரிங்களுக்கு பிரான்ச் சர்ச் பாஸ்டர்ஸுக்கு மாதம் 2.5 லட்ச ரூபா. சர்ச்சுக்கு இப்போ ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2000 பேர் 2000 பேர் இருப்பாங்க பிரான்ச் சர்ச் இல்லாமல். ஆ நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வந்து கைவிடவும் மாட்டார், உங்களை உயர்த்துறதை யாரும் தடுக்கவும் முடியாது. சொல்கிறேன், மினிஸ்ட்ரி எப்படி எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க, எம்பி எப்படி வந்தார், எம்எல்ஏ எப்படி வந்தாங்க,